ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருந்ததா பெருமையாக பேசுகிறீங்களே. சரி, கூட்டணியில் இருந்தீங்க, உன்னா கேட்கும்போது ஊழியர்களுக்காக நாங்கள் போராடுவோம், உழைப்பாளிகளுக்காக குரல் கொடுப்போம்னு என்ன குரல் கொடுத்தீங்க? ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி பொசுக்குன்னு ஒரு கேள்வி. இது கேட்டோன்னா நமக்கு ஷாக்கு. அவர் சும்மாவே டென்ஷன் ஆவார், அவர்கிட்ட இப்படி கேட்டுவிட்டீங்களப்பா அப்படின்னு பார்த்தா பதில் சொன்னவர் எப்போவுமே டென்ஷன் ஆகிறவர்னு சொன்னல, ஆனால் ரொம்ப பொறிவாக பதில் சொல்லியிருக்கார். யார் அவர் அப்படின்னா பதில் சொல்லியிருக்காரு, பார்த்துருவோம் வாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர் தான். இப்போ தெரிஞ்சிருக்குமே, சார் ரொம்ப டென்ஷனான ஆள், ஆனால் அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன நீங்கள் கூட்டணி கட்சி உழைப்பாளர்களுக்காக குரல் கொடுப்போம், தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்போன்றீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய தொகை இன்னும் கரெக்டாக போய் சேரல, அவங்க இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது, நீங்கள் அப்புறம் அவங்களுக்காக குரல் கொடுத்து என்ன சக்ஸஸே ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவர் டென்ஷன் ஆகி எப்பவுமே என்ன படப்படன்னு பேசுவார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக கூலாக பேசியிருக்கார். கூட்டணி இருக்கோம், ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கோம், ஆனாலும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசும்போது நாங்கள் எப்போவுமே மக்களுக்காக தான் நிற்போம், தொழிலாளர்களுக்காக தான் நிற்போம். அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னமும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், அழுத்தம் கொடுப்போம். கூட்டணிங்கிறது வேற, மக்கள் பிரச்சனைங்கிறது வேற அப்படின்னு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் முத்தரசன் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை மட்டுமல்ல, ஆசிரியர்கள் பிரச்சனை, அரசு பணியாளர்கள் பிரச்சனை, மருத்துவர்கள் செவிலியர்கள் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக எங்களுடைய தொழிற்சங்க அமைப்புகள், மாணவர் இளைஞர் அமைப்புகள் மாதரம் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் நிரந்தர பணி கொடுக்க வேண்டாம். பணியில் இப்போ நிறைய தற்காலிக பணிகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள், அவங்களுடைய வாழ்க்கை மிக மிக மோசமாக இருக்கிறது, எந்த பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டாம், அவர்களுடைய ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும். அதே மாதிரி அங்கன்வாடி சத்துணவு அமைப்பாளர்கள், அவர்களுடைய ஊதியங்கள் உயர்த்தப்பட வேண்டும், அவர்களுக்கும் ஓய்வூதியம் தர வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்குள்ள நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். இப்படி அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனுடைய வர்க்க வெகுஜன அமைப்புகளும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து போராடும். அப்புறம் ஊரே பேசிக்கிட்டு இருக்க அதிமுக பாஜக சந்திப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் போயிட்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்ததா ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி செய்திகள்லாம் வர இதை கேள்வியாக கேட்குறாங்க முத்தரசன் ஐயா அவர்கள்ட்ட. அதுக்கு அவரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, சந்திக்கிறதுலாம் தப்பே கிடையாது, யார் வேணால் சந்திக்கலாம், இது ஏன் மறைக்கணும்? இப்போ நம்ம டெல்லிக்கு போகிறேன்னா டெல்லிக்கு போகிறேன், எதுக்கு பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை அமித்ஷாவை பார்க்க போகிறேன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. கேட்டால் உடனே அதிமுக ஆஃபீஸ் கட்டியிருக்கேன்னு ஒரு கதை, அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறது, 2.5 மணி நேரம் சந்திப்பு. வெளியே என்னன்னு கேட்டால் கிச்சிலுக்கா மூட்டினாருன்னு ஒரு காமெடியாக பேசுகிறார். இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது, எதுக்கு இந்த ஒளிவு மறைவு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு முத்தரசன் அவர்கள். எதுக்கு இந்த ஒளிவு மறைவு அப்படின்னா, எல்லாம் அப்படிதான், கடைசி நேரத்தில் ஏதாவது டீலிங் ஓகே ஆகலன்னா அப்புறம் டென்ஷன் ஆகி மூஞ்சி தொங்க வச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பாரா இருக்கலாம் அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி நண்பர்கள்லாம் கூடி அவரை பேட்டி அளிக்கிற பொழுது கட்சி ஆஃபீஸ் கட்டிருக்கு, அதை பார்க்க வந்தேன்னாரு. ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா மறுபடி எல்லாரும் வர்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது, முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிறது. பிரதானமான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு போகாம சட்டமன்றத்தை விட்டுட்டு டெல்லிக்கு போறார். அப்படி என்ன அச்சம், அப்படி என்ன பயம்? சரி, இந்த மாதிரி நான் போறேன், அமித்ஷா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஒன்றும் பார்த்தா ஒன்றும் தப்பு கிடையாது, தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவரவர் விருப்பம், அதை சொல்லலை. அப்புறம் இரவு போய் சந்திக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரோட மற்ற கட்சி நிர்வாகிகளும் போறாங்க. 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. 2.5 மணி நேரம் பேசிட்டு வெளியே வந்து எடப்பாடிட்ட பத்திரிகையாளர்கள் என்ன பேசுனீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அமித்ஷா எங்களை கிச்சு மூட்டினாரு சொல்றாரு. அதுக்கடுத்துதான் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள்
அவர் வந்து பாஜக பொறுப்பேற்றுக்கிறப்பமா பயங்கரமான எழுச்சி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கே, இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டு முத்தரசன் ஐயா கிட்டே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முத்தரசன் ஐயா அவர்கள் என்ன சொன்னார்னா, இது என்ன சொல்கிறது, இவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்களாம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து அண்ணாமலை அவர்கள்ட்ட போட்டு காட்டி கடுப்பேற்றுவாங்க, உசுப்பேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்சல்ட்டிங்கான ஒரு பதில் சொல்லியிருக்கார். அவர் ஒன்றும் பண்ணலப்பா, நீ என்னப்பா தம்பி அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். ஆல்ரெடி வந்து தலைவர் பதவி போட்டியில் நான் இல்லவே இல்லை, என்னை ஆளை விட்டுருங்கன்ற லெவலுக்கு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்வி பதிலாம் அவர் பார்த்தாருனா மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா இல்லையா இவர்? நீங்களே கேளுங்க, அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டதுக்கப்புறம் இந்த பதிவை மட்டும் அண்ணாமலை அவர்கள் பார்த்துருந்தால் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ணாமலை ஒரு எழுச்சியும் உருவாக்கலைங்க. அவர் ஒவ்வொரு தேர்தலையும் அவர் என்ன பாஜக கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு ஜெயிப்புன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சட்டமன்றத்தில் சொன்னார். இதனால் இது அண்ணாமலையால் பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு பாஜக வந்து விட்டது. அப்புறம் எடப்பாடி ஒரு நிபந்தனை விதித்ததாக சொல்கிறாங்க, அண்ணாமலை மாற்றினா உங்களோட சேர்றதுன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாஜக முடிவுக்கு வருவது அண்ணாமலையால் பயனில்லை. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிக்காரங்களாம் ஆளுங்கட்சி மேலே தொடர்ந்து வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு முத்தரசன் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறார். என்னப்பா எதிர்கட்சின்னா எதிர்கட்சி தானப்பா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் கிடையாது. எதிர்கட்சின்னா ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நல்லா இல்லைப்பா, ஆளுங்கட்சிக்காரங்களே இதை பாருங்கள் சரி பண்ணி விடுங்க அப்படின்னு ப்ரொடக்டிவாக பேசுனா அது எதிர்கட்சி. அதை விட்டுட்டு திமுக வந்தாலே இப்படித்தான், திமுக தான் இதற்கு காரணம், முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரொடக்டிவாகவே பேசுகிறது. இப்போ யாராவது ரிசைன் பண்ணுறதுனால ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. ஆனால் ரிசைன் பண்ண சொல்லி போராட்டம் நடக்கும். அது யாராக இருந்தாலும், அதிமுக ஆட்சியில் திமுகவும் அதை சொல்லும், திமுக ஆட்சியில் அதிமுகவும் அதை சொல்லும். இந்த மாதிரி இருந்தால் அது எதிரி கட்சி. ப்ரொடக்டிவாக மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து அதை கரெக்ஷனை வாங்கி அதை வந்து மக்களுக்கு நல்லதாக மாற்றி கொடுக்குறது தான் எதிர்கட்சியுடைய பணி. அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுவிட்டு எதிரி கட்சியாக மாறிடாதீங்கன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறார் முத்தரசன். சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது, பாலியல் வன்முணர்வு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது, போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கியா. ஆனால் எதுவுமே பண்ணாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா? துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுவிட்டு ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி பேசணும், அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி இங்கிட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி சென்றாக பேசியிருக்காரு முத்தரசன் அவர்கள். ஒரு எதிர்கட்சியாக செயல்படணும், எதிர்கட்சியாக செயல்படணும். ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, பாலியல் பிரச்சனை, தீண்டல் பிரச்சனை இருக்குது, நகையை கொள்ளடிக்கிறது இருக்குது, கொலைகள் நடக்கிறது இருக்குது. இதன் மீதெல்லாம் அரசு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்குது. உடனடியாக கைது செய்யப்படுறாங்க, யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுகிற பொழுது எனக்கு தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தற்போது இல்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்கிறது, முதலமைச்சர் மேற்கொள்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.